அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகர்ஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து திருத்தமும் வருத்தமும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி புஷ்பகலாமு அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை இந்த உலகத்திற்கு கொடுத்த என் தாய் தந்தையரை வணங்குகிறேன். நமது குரு பிரான் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் வேதாத்ரிய குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். ஆழமான தவத்தை அருமையாக வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி சோம்புக்கணி பாண்டி அம்மா அவர்களை அனைவரும் வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி சோம்புக்கணி பாண்டி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் அருட்தொண்டு வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு திருத்தமும் வருத்தமும். முதலாவதாக நாம் வருத்தத்தை பற்றி பார்ப்போம், பின்பு திருத்தத்திற்கு செல்லும். வருத்தம், ரிக்ரெட் அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தை. எது வருத்தப்படுது, நம்மளை எந்த விஷயம் வருத்தப்பட வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒருவர் சொல்லும் செயல். என்ன செயல் செய்வாங்க? ஒருத்தங்க ஒரு சொல் சொல்றாங்க, நம்ம மனது ரொம்ப வருத்துற அளவு ஒரு வார்த்தைகளை நம்ம மீது சொல்லிட்டாங்கன்னா அது நமக்கு வருத்தத்தை கொடுக்கும். அதற்கு வள்ளுவம் என்ன சொல்கிறது? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டவடு. ஸோ வார்த்தைகள் மூலமா ஒரு விஷயம் நம்ம வருந்தத்தக்க சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களால எந்த காலத்திலும் அதை மறக்கவே முடியாது. பிறரிடம் உள்ள குறைகளை காணுதல் சொல்லால் வருத்தம். அவங்க அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாது தானே, அது அவங்க மேல ஒரு தப்பு தானே அப்படின்ற ஒரு வருத்தம் நமக்குள்ளாக பொதுவாக இருக்கு. அடுத்த வருத்தம் என்ன இருக்கும்? செயலால் வருத்தம். வாழ்க்கை பயணத்துல நம்ம பல பேரோட நம்ம டிராவல் பண்றோம். அப்படிதான் ஒரு 3 வயதுல நமக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறோம், அந்த குழந்தையோட விளையாடும். அப்படியே வளர 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 வேறுபட்ட தன்னை பள்ளி, அப்புறம் கல்லூரி, அப்புறம் திருமண வாழ்க்கை, அப்புறம் ஆஃபீஸ்ல அப்படி நிறைய பேரோட நம்ம சந்திக்கிறோம், அவங்களோட பயணிச்சுட்டே இருக்கும். எப்பொழுதும் எல்லோரும் ஒரு சரியாதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்களா அப்படின்னா அவங்க அறிவுல எது சரியான விஷயமோ அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சில நேரத்துல அவங்க செய்யற ஒரு செயல் நம்மளோட பயணிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா ஒரு டைம்ல என்ன பண்ணிடுவாங்களா, நம்மள அப்படியே மாற்றிட்டு நமக்கு ஒரு துரோகிச்சுட்டு அவங்க இன்னொரு செயலை செஞ்சிடுவாங்க. அப்படி செய்யும் பொழுது நமக்கு நல்ல ஒரு விஷயம் புரியும். என்ன அப்படின்னா, பிறரிடம் உள்ள குறைகளுக்கு முழுக்க முழுக்க அவங்க தான் காரணமா இருக்கிறாங்க. அந்த மனிதர்களிடம் இருக்கும் அந்த குறையை பார்த்து நமக்கு என்ன தோணுது? முதல்ல கோபம் வருது. என்னோட தானே இருக்கிறாங்க, எனக்கு நல்லது தானே செஞ்சுட்டு இருந்தாங்க, ஆனாலும் ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு கோபம் வரும்போது என்ன நடக்குதுன்னா, பாரதியார் சொல்றாரு, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லும். உங்க மனசுல ஒரு நபரை பற்றி ஒரு சினம் வந்துடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும்? உங்களை மட்டும் அது பாதிக்காது, உங்களோட சேர்ந்து இருக்கிற எல்லாவற்றையும் எல்லா மனிதர்களையும் பாதிக்கும். இந்த சினம் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா நமக்கு இருந்து அவங்கள முயற்சி பண்றோம். இப்போ குடும்பத்துல எடுத்துக்கோமே, நம்மளோட பார்ட்னர் ஆகட்டும்,
குழந்தைகளாகட்டும், அவங்க நமக்கு எல்லாம் இப்போ காமனா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா மொபைல் அடிக்ஷன் அப்படின்னு இருக்கு. மொபைல் அடிக்ஷன் அதிகமாயிட்டே இருக்குது. இப்போ மொபைல் அடிக்ஷனுக்கு ரீஹாபிலேஷன் சென்டர்லாம் உருவாகிற அளவுக்கு கால மாற்றம் ஆயிடுச்சு. குழந்தைகிட்ட சொல்றோம், ரொம்ப மொபைல் பார்க்காத கண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதை வச்சுட்டு உன்னோட கல்வியில கான்சென்ட்ரேட் பண்ணும், கல்வி மூலமா நீ முன்னேறு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பாயிண்ட்ல என்ன பண்றோம்னா நம்ம கோவப்பட்டு திட்டுறோம். அந்த கோவப்பட்டு திட்டும் பொழுது நமக்கும் ஒரு வருத்தத்தை கொடுக்குது, அந்த குழந்தைக்கும் ஒரு வருத்தத்தை கொடுக்குது. ஏன்னா குழந்தைங்களுக்கு என்ன நடந்தாலும் பெற்றோர்கள் தான் உலகம் அப்படின்னு இருக்கு. பெற்றோர்களுக்கு என்ன சந்தோஷம்னாலும் அது குழந்தைகள் மூலமாக தான் அப்படின்னு அவங்களோட மைண்ட் செட் ஆயிடும். ஸோ 2 பேருக்கும் இது வருத்தத்தை கொடுக்கறது. இந்த சினத்தை கொண்டு நம்ம அவங்கள திருத்த முயற்சிக்கிறோம்னு வச்சுக்கீங்களேன், கோபப்பட்டு நம்ம அவங்களை திருத்தலாம் அப்படின்னா மகான் சொல்றாங்க, ஒரு அங்குலம் கூட நம்மால் அதை திருத்த முடியாது, நம்மளால திருத்தவே முடியாது. இந்த சினப்படுறதுனால என்ன படுவாங்க குழந்தைங்க, வருத்தத்தோட ஒரு இனிஷியலா நம்ம சினப்படுறோம். சினப்படும் பொழுது அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. நம்ம வாய்ஸை ரைஸ் பண்றோம் அப்படின்னா வந்து பயப்படுவாங்க, ஆனா திருந்த மாட்டாங்க. நாம் இல்லாத நேரத்தில் அதே மொபைல் எடுத்து அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சமான கேம்ஸோ ஒரு யூடியூப் சேனலோ அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எப்படி மாத்தலாம்? இந்த பேரண்ட்ஸ்க்கும் இந்த குழந்தைங்களுக்கும் உண்ட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம எப்படி மாற்ற முடியும்? இந்த சினம் வருது, சினம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு அச்சத்தை கொடுக்குது, அப்படித்தானே? அதான் மகான் ஒரு வரிகள்ல சொல்லியிருக்காங்க, சினம் அச்சம், சினம் அச்சம் இரண்டும் ஒரு மனிதன் வாழ்வு சீர்குலைய செய்யும் கொடும் உட்தீயாகும். சினம் அச்சம் மொழிய சிந்தனையே ஏற்றி சிவன் சீவன் நிலைகளை நன்கு உணர வேண்டும். அப்ப இதுக்கு பதிலா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, நாம் வந்து கோபம் படுறது, வருத்தப்படுறது எந்த விதத்திலையும் ஒரு மாற்றத்தை கொடுக்கவில்லை. அவங்களுக்குள்ள ஒரு திருத்தத்தை கொடுக்க முடியாது. எந்த ஒரு வருத்தத்தினாலும் திருத்தம் அப்படின்றது வரவே வராது. வருத்தத்தினால வருத்தத்தோட பெர்சன்டேஜ் அதிகமாயிட்டு இருக்கே தவிர அதுல வந்து திருத்தம் அப்படின்றது வராது. இதுக்கு என்ன பண்ணலாம்? குழந்தைங்களை கூப்பிட்டு, ரொம்ப நேரம் நீ மொபைல் பார்க்கறதுனால ரொம்ப எனக்கு மட்டும் ஏன் வருத்தம் வருது அப்படின்னா, உங்களோட கல்வியில அது பாதிப்பு ஏற்படுது. நிறைய படிச்சு நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எனக்கு பெற்றோரோட கடமை எந்த அளவு இருக்குதோ அதே மாதிரி நீங்களும் நல்லா படிச்சு நல்ல ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்றத அவங்களுக்கு திருந்துவதற்கான அந்த வார்த்தைகளால சொல்லணும், பயிற்சிகளை கொடுக்கணும். இதை சொல்லும் போது நம்மளும் ஒரு ப்ரீ ஆக்குபைடா நம்மளோட மைண்டை செட் பண்ணிக்கணும். என்ன அதை செட் பண்ணிக்கணும் அப்படின்னா, அது என்ன இருக்கணும், எந்த காரணத்தை கொண்டு அந்த குழந்தைங்கள மனம் புண்படி அந்த வார்த்தைகளை கூறக்கூடாது. அவங்கள திருத்தணும் அப்படின்னா எளிமையான ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு வார்த்தைகளை வந்து நம்ம அவங்களுக்கு பயன்படுத்துறோம். அப்புறம் குத்தி காட்டக்கூடாது. போன போன முறை நீங்க மார்க் குறைஞ்சதுக்கு காரணம் இதுதான் அப்படின்றது அந்த நிமிஷத்துல அவங்களுக்கு வந்து குத்தி காட்டக்கூடாது. அதுக்கு பதிலாக எப்படி சொல்லலாம், அந்த வார்த்தைகளை எப்படி நம்ம திருத்தலாம், இப்படி நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நல்ல மார்க் எடுத்திருந்திருக்கலாம் அப்படின்ற அந்த வருத்தத்துல இருந்து திருத்தத்துக்கு நான் மாறினால் மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்குள்ளாக மாற்றம் கொண்டு வர முடியும். இப்போ ஒரு ஒரு முயற்சி நம்ம பண்ணிட்டே இருக்கோம், அந்த முயற்சியில அதனோட எண்டு வருத்தம் வந்துட்டே இருக்குது அப்படின்னா நம்ம முயற்சி பண்ற அந்த டெக்னிக்கை மாத்தி பார்க்கணும். நம்ம செஞ்சு பார்க்குறோம், வருத்தப்பட்டு ரிப்பீட்டடா அதே செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு, திருப்பி திருப்பி நம்ம அதுல ஃபெயில் ஆயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம சரியா புரிஞ்சுக்காம நம்ம படிச்ச அந்த ஆன்சரையே நம்ம எழுதிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்மளால தேர்ச்சி பெற்று அடுத்த நிலைக்கு மாற முடியல. இந்த திருத்தத்துக்கு தான் மகான் நமக்கு கொடுக்கப்பட்ட மிக சிறப்பான கொஸ்டின் பேப்பர் என்ன அப்படின்னா தற்சோதனை அப்படின்றத நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இத நடைமுறையிலிருந்து கொண்டு வரணும். வருத்தத்தில் திருத்தம் எப்படி? முதல்ல யாரையும் திருத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல, முதலாவதாக நாம் திருந்த வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப கூட என்ன ஆகுது, நம்ம குடும்பத்தை திருத்துறோம், நம்ம பார்ட்னரை திருத்துறோம், குழந்தைங்களை திருத்துறோம். அடுத்ததாக நம்ம எதுல திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோன்னா சமுதாயத்துல நம்ம நிறைய வருத்தப்படும். நம்ம ஒரு கார் டிரைவ் பண்ணா கூட நம்ம ரோட் ரூலை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆப்போசிட்ல இருந்து வர்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரியா வராம இருக்கும் பொழுது நமக்கு ஒரு வருத்தம் வரும்ல.
நம்ம சரியா போனா கூட இவங்க தப்பா வராங்க, அதனால நமக்கு பாதிப்பு ஏற்படுது. அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நாம் தானே அதிகமா பாதிக்கப்படும். சோ இதை எப்படி திருத்தம் கொண்டு வர முடியும் அப்படின்னா, இதைதான் மகான் யோசிச்சாங்க. எல்லோருக்கும் வாழ்க்கையில சின மூலமா ஒரு செயல் நடக்குது. அந்த செயல் அவங்களுக்கு வருத்தத்தை அவங்களுக்கும் ஒரு எதிராளி யாருக்கு கஷ்டம் கொடுத்தோமோ அவங்களுக்கும் ஒரு வருத்தத்தை கொடுக்கும். நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம், மகான் வாழ்க்கையில திண்ணை பள்ளிக்கூடத்துல அந்த குழந்தைய மகான் அடிச்சிடறாங்க. அந்த குழந்தையோட அந்த வீழ்ன சத்தம் கேட்ட உடனே மகானுக்கு ஒரு வருத்தம் வந்துருது. அந்த வருத்தத்திலேயே மகான் நின்றுட்டாங்க. ஒருவேளை அந்த வருத்தத்திலேயே நின்று இருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய சினம் தவிர்த்து இந்த டாபிக் நமக்கு கொடுத்திருக்க முடியாது, அப்படிதானே? அந்த அந்த வருத்தத்துல இருந்து அவங்க திருத்தம் கொண்டு வரணும்னு நினைக்கும் பொழுதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சாங்க, முதலாக இதில் இந்த மாற்றம் எனக்குள்ளாக நடைபெற வேண்டும். நான் தான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்துட்டேன்னா அது படிப்படியாக எல்லோருக்கும் மாறும். இது என்ன மாற்றம் வேணும்? மகான் ஒரு அழகான வார்த்தையை சொல்றாங்க, செயல் திருத்தம் வேண்டும். எது ரொம்ப திருத்தணும்? நம்முடைய செயல் திருத்த வேண்டும். செயல் அப்படின்றது டைரக்டா வந்துருதா? நம்ம எல்லோருக்கும் தெரியும், எண்ணம் சொல்லாக, சொல் செயலாக மாறுகிறது. இந்த செயல் அப்படின்றது ஒருவருடைய ஒரு பர்சனாலிட்டி, ஒருவருடைய ஒரு கேரக்டரை நமக்கு புரியுது. இவங்க இப்படி செய்வாங்க, இவங்க இப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு பர்சனாலிட்டி அதை டிஃபைன் பண்ணுது. அந்த பர்சனாலிட்டியை டிஃபைன் பண்றதுக்கு முடியாத அவங்க அந்த பர்சனாலிட்டியா அவங்க மாறணும்னா அவங்க என்னெல்லாம் பண்றாங்க? நல்ல ஒரு எண்ணம் வச்சுக்கிறாங்க. அந்த எண்ணம் மூலமா நல்ல சொல்றாங்க. அந்த சொல்ல அவங்க செயலாக்கம் பண்றாங்க. இந்த 2 ப்ராசஸ் நடக்கிறதுக்கு மகான் நமக்கு கொடுத்த உயர்ந்த ஒரு செயல்தான் தற்சோதனை விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க. தற்சோதனை செய்யணும். இந்த தற்சோதனை செய்யும் பொழுது ஒரு கண்ணாடியில நம்மள பாக்குற மாதிரி அந்த தற்சோதனையை செய்யும் பொழுது என்ன நடக்கும், நமக்குள்ளாக என்ன நடக்கும், என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? இந்த வருத்தத்தை மாற்றுவதற்கு என்னுள்ளால் தான் முடியும். என்னுடைய குறைய தீர்க்கணும். குழந்தைகள் அவர்களாக தான் இருப்பார்கள், பார்ட்னர் அவங்களா தான் இருப்பாங்க, சமுதாயம் அவங்களா தான் இருக்கும். இவங்களை மாற்றினா முதலாவதாக நான் மாற வேண்டும். என்னுடைய குறையை நான் முதல்ல உணர வேண்டும். தற்சோதனை இந்த தலைப்புல மகான் கொடுத்த அந்த கவியை பார்ப்போம். தனது குறை ஆழ்ந்து அதை உணரணும். திருத்தம் பெற்று தருக்கொழியும் பிறரிடமும் நட்பு ஓங்கும் தான் சமுதாயம் இயற்கை அப்படின்ற அந்த ட்ரையாங்கிள தான் நம்மளோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இது மாற்றணும் அப்படின்னா நான் முதலாவதாக ஆழ்ந்து உணரணும். ஆழ்ந்து எப்படி உணர முடியும்? நமக்குள்ளாக போய் அந்த மன அலை சூழல போகும் பொழுதுதான் நம்மை நாம உணர முடியும். அந்த ஆழ்ந்த நிலைக்காக தான் மகா நமக்கு தவ பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார்கள். தருக்கொழியும் இந்த ஆழ்ந்து உணரும் பொழுது திருத்தம் நமக்கு கிடைச்சிருது. தருக்கொழியும் நான் தான் அப்படின்ற ஒரு அந்த ஈகோ ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்து வெளியே வரும்பொழுது பிறரிடமும் நட்பு ஓங்கும். அதே குழந்தைகளிடம் நாம் அன்பாக அதிகபட்சமாக இன்னும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வரும் பொழுது அவர்களை வாழ்த்தி நம்மால் திருத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பிறரிடம் நட்பு ஓங்கும். ஒருவேளை ஏற்கனவே சொல்ல மாதிரி அந்த நம்ம சரியான ரோட்ல போயிட்டு இருக்கும் போது எதிர ஒருத்தர் வரும் பொழுது நம்ம அவங்ககிட்ட என்ன சொல்லலாம்? வாழ்க வளமுடன் அப்படின்னு ஒரு வாழ்த்து சொல்லும் பொழுது இது வரைக்கும் கேட்காத ஏதோ ஒரு விஷயம் கேட்குமே அப்படின்னு சொல்லி அவங்க நம்மிடம் திரும்பி பார்த்து ஒரு சாரி கேட்பாங்க. சாரி கேட்கலன்னா கூட இது மாதிரி பின்னாடி நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம தப்பு செஞ்சா கூட அவங்க ஏதோ வாழ்க வளமுடன் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்களே, அவங்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் அடுத்து இந்த மாதிரி ஒரு ரேஷ் டிரைவிங் போகாம இருப்பதற்காக தனக்குள்ளாக அந்த திருத்தத்தை கொண்டு வருவாங்க. இதை செய்த பின்பு இந்த ஆழ்ந்து உணர்ந்து நம்ம திருத்தம் பெற்று நாம் அந்த ஈகோ விட்டு அடுத்தவரிடமும் நட்பு பாராட்டும் பொழுது மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும். இதுவரைக்கும் நம்மிடம் குறை கொண்டோம், குழந்தைகளிடம் கண்டோம், சொசைட்டில பார்த்தோம். இதெல்லாம் மாறி இந்த டோட்டலா மாறணும்னா என்னுடைய மனது அடித்தளமாக இருப்பது என்னன்னா என்னுடைய மனது. இந்த மனது ஒரு தூய நிலையை அடையணும் அப்படின்னா நான் அதற்கான அந்த பயிற்சிகளை ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சேன். மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள்.
அப்போ நான் அந்த வருத்தத்திலேருந்து அந்த திருத்தம் பண்ண நான் செய்த பின்பு இந்த பயிற்சி என்னுடைய குடும்பத்துக்கு கொடுத்த பின்பு அப்படி அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக பரவி இந்த எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ள நம்மால் போக முடியும். இதேதான் வள்ளுவமும் என்ன சொல்கிறது? குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவரை நம்ம ஜட்ஜ் பண்றோம். இப்ப ஜென்ரலா ஒருத்தவங்க ஒரு செயல் மூலமா நம்ம ஜட்ஜ் பண்றோம். இந்த ஜட்ஜ்மெண்ட் மோட்ல இருந்து நம்ம வெளியே பார்க்கும் பொழுது எந்த சூழ்நிலை ஒரு ஹார்டான வார்த்தையை நம்மகிட்ட பேசிடுறாங்க, அதனால நம்ம வருத்தம் கொள்றோம். அப்படி நம்ம யோசிக்கும் பொழுது அவங்க ஒரு நாளும் அப்படி பேசுறவங்க இல்லையே, ஆனா ஏன் இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு அந்த ப்ரீ ஆக்குபைட் ஸ்டேட்ல இருந்து நம்ம வெளியே போறது. அவங்க ஒருவேளை எந்த சூழ்நிலையில அப்படி பேசினாங்க? ஏன்னா குணம் நாடி அவ்வளவு ஒரு நல்ல குணமாக இருக்கிறவங்க ஏன் அப்படி பேசுனாங்க அப்படின்னு அவங்கள ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி அவர்களுடைய குற்றங்களை மட்டும் காணாமல் ஒருவரை குறை கூறுவதற்கு முன்னாக நம்ம என்ன பண்றோம்? அவர்களிடம் நிறைய காண வேண்டும். அந்த நிறைய காண வேண்டும் சொல்லி இறுதியாக என்ன சொல்ற? மிக்க கொள்ளல், அக்செப்டன்ஸ். அவங்கள அக்செப்ட் பண்ணுங்க. இந்த நிமிஷத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையினால அவங்க சொல்லிட்டாங்க, இதற்காக நான் வருத்தப்படவே கூடாது. அவங்க இதற்கு முன்னாக எத்தனையோ எனக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க. மகான் கூட நம்ம பயிற்சிகளை சொல்லியிருப்பாங்க. பார்ட்னரை பத்தி இருக்கும்பொழுது நமக்கு சொல்லியிருப்பாங்க, பார்ட்னரை பத்தி ஏதோ ஒரு வருந்தத்தக்க செயல் வந்தா நீங்க என்ன பண்ணணும். இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செய்திருப்பாங்க. அந்த நல்ல விஷயங்களெல்லாம் என் மனசுல அப்படி நம்ம ரீகால் பண்ணும் பொழுது அந்த நிமிடத்துல நடந்த அந்த ஒரு வருத்தம் கூட கண்டிப்பாக நம்மை விட்டு சென்று விடும். ஏன் வருத்தம் கூடாது? ஏன் வருத்தம் கூடாது? மகான் சொல்றாங்க, இந்த வருத்த அலை நம்மை மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவர்களை மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தையே முற்றிலுமாக பாதித்து விடும். அப்படிப்பட்ட அந்த வருத்த அலையை நமக்குள்ளாக ஏன் நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம்? சுமந்து இருக்க வேண்டிய தேவையே இல்லை. நம்ம நல்ல பயிற்சிகள் செய்யறோம். காலையில முடிச்சு காயக்கல்பம் செய்யறோம், உயிருக்கான பயிற்சி செய்யறோம். அடுத்தபடியாக உடலுக்கான பயிற்சி செய்யறோம். உடலுக்கான பயிற்சி செய்யும் பொழுது பெற்றோர்கள் மூலமாக, பெரியோர்கள் மூலமாக நமக்குள்ளாக சில கேரக்டர், ஒரு கோபமோ ஒரு எரிச்சல் படுற உணர்வோ நமக்குள்ளாக வரும் பொழுது நம்ம என்ன உணர்ந்துட்டோம் அப்படின்னா, இந்த பயிற்சி நிறைய பேர் பார்த்தோன்னா ரொம்ப ஷார்ட் டெம்பரா இருப்பாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தா கூட நம்ம பெற்றோர்கள் மூலமாக, பெரியோர்கள் மூலமாக அந்த கேரக்டர் வரும் பொழுது நாம் என்ன உணரலாம்? இந்த உடம்பை திருத்துவதன் மூலமாக அந்த செல்லெல்லாம் நான் பயிற்சிகள் செய்து 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 அந்த செல்லெல்லாம் நான் மாற்றி அமைப்பதன் மூலமாக என்னால் ஒரு திருத்தத்தை வாழ்க்கையில கொண்டு வர முடியும். இந்த திருத்தத்தின் மூலமாக பலவிதமான மாற்றங்களை நாம் கொண்டு வர முடியும். உடல் தவமாக நம்ம அதை செய்யறோம். உடல் தவமாக செய்யும் பொழுது நம்ம அஷ்ட கர்ம நோய்கள் அப்படின்ற நோய்களும் கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த நோய்களும் குணமாகும். கண்ணுக்கு தெரியாத நமக்குள்ளாக இருந்த பல கேரக்டர் நம்ம மாறத உணரும். அடுத்ததாக நம்ம அகத்தவம் செய்யறோம். அகத்தவம் செய்யும் பொழுது எத்தனையோ வருத்தங்கள் இருந்தாலும், கோபங்கள் இருந்தாலும், வெறுப்பு இருந்தாலும் நம்ம செய்யும் பொழுது அந்த குறைவான மன அலைச்சூழல்ல நானும் இறைவனும் ஒன்றுதான். இறைவனோட ஒரு மினியேச்சராக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். நான் என்னை முதலாவதாக மாற்றிக்கொள்ளும். என்னிடமிருந்து மாற்றம் நம்மில் தொடங்கட்டுமா? என்னிடமிருந்து இந்த மாற்றம் தொடங்கும் பொழுது இந்த வருத்த அலைகள் கண்டிப்பா முழுவதுமாக என்னை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா என்னுடைய எண்ணம், சொல், செயல், செயல் திருத்தம் அப்படின்னு மகான் சொல்றாங்கல்ல, அந்த செயல் திருத்தத்தை என்னால் கொண்டு வர முடியும். நான் ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தவம் பண்ணாலும் மாற்றங்களை கொண்டு வர முடியும் மகான் சொல்றாங்க. அந்த செயல் திருத்தம் வந்துடுச்சு அப்படின்னா நாம் இந்த உலகத்தையே நம்மால் மாற்றி அமைக்க முடியும். அப்போ ஒரு அருணிமா சின்ஹா அப்படின்ற ஒரு 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 பெண், அவங்க யூபியை சார்ந்த ஒரு பெண். அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வெறித்தனமா ஒரு போலீஸ் ஆகணும் அப்படின்னு அவங்க கத்துக்கிறாங்க. நல்லா கத்துட்டு அந்த போலீஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவங்க கைட்ட வந்துடுச்சு. அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய படிக்க வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு குறுக குறுக சேமித்து வைத்த ஒரு ஒரு செயின் அந்த பொண்ணுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. வேலைக்கு போகும்போது அந்த செயினை போட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. நமக்கெல்லாம் தெரியும், யூபி மாதிரி அந்த அந்த ஏரியால எல்லாம் திருடர்கள் ரொம்ப இருப்பாங்க. இந்த குழந்தை ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது ரொம்ப சின்ன வயசு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு என்ன தெரிஞ்சது? படிக்கணும், உழைக்கணும், நல்ல வேலை பார்த்து இருக்கணும் அப்படின்னு தோணும். போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற திருடர்கள் அந்த பெண்ணிடம் இருந்து அந்த செயினை
பிரிச்சு எடுத்துட்டு வெளியே தள்ளிடுறாங்க. அப்படி வெளியே தள்ளும் போது சற்றும் எதிர்பார்க்காம எதிரில இருந்து அந்த ட்ரெயின் வந்து கம்ப்ளீட்டா அந்த குழந்தை மேல பட்டுட்டு அவங்க அப்படியே மேஷ் ஆயிட்டாங்க. அப்படி உருக்குலைஞ்சு போயிட்டாங்க. ஒரு உருக்குலைஞ்சு போனோடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல், ஒரு போலீஸ் வேலை கிடைத்து சென்ற அந்த பொண்ணுக்கே அன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. ஹாஸ்பிட்டல கொண்டு அட்மிட் பண்ணி அந்த ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கும்போது அந்த அப்பாயின்மெண்டோட லெட்டர்லாம் அவங்க பாடுறாங்க. பார்க்கும்போது இனிமேல் அந்த பொண்ணால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலை இருந்துச்சு. அவங்க அம்மா மட்டும் அந்த குழந்தைய வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. இல்ல, உன்னால வர முடியும், நல்லா வரும்னு சொல்லு. அந்த பெண் வந்து தனக்குள்ளே அந்த வருத்தத்தை எல்லாம் ஓரமா வச்சுட்டு, நான் வருவேன், நான் நல்லா வருவேன், என்னோட பெரிய ஆசை என்ன தெரியுமா, நான் எவரெஸ்ட் ரீச் பண்ணும் சொல்றாங்க. ஒரு காலகட்டத்துல அந்த ட்ரீட்மெண்ட்டோட என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களால ஆர்டிபிஷியல் காலால தான் நடக்க முடியும், உங்கள் காலால் இனிமேல் நடக்க முடியாது அப்படின்னா. இந்த நேரத்தில் தான் அந்த குழந்தை மனதுல ஒரு திருத்தம், அந்த செயல் திருத்தம் வேணும் அப்படின்ற எண்ணத்தினால எண்ணத்தை போட்டு 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 படிப்படியா அவங்க சரியாகி ஆர்டிபிஷியல் காலோட அவங்க என்ன பண்ணாங்கன்னா பயணிக்க தொடங்குறாங்க. அவங்களோட அந்த பேஸ் அதை மட்டும் அவங்க விடவே இல்லை. அந்த பெண் வந்து 1989ஆம் ஆண்டு பிறந்த பெண். அவங்க ட்ரெயின் பண்ணி படிக்கிறாங்க, ஒர்க் பண்றாங்க, எல்லாம் செஞ்சு செஞ்சு அவங்களோட அந்த பெரிய ஆசையான அந்த எவரெஸ்ட் சிகரத்தை வந்து அவங்க அடைச்சிட்டாங்க. இதை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது எப்படி பாசிபிள் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்டே இவங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி இந்த பெண்ணுக்கு பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க சொன்ன ஒரே விஷயம், என்ன வேணா நடந்திருக்கலாம், நாம் வந்து ஒரு இடத்தில் முடங்கி இருக்கக்கூடாது, அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்னோட வாழ்க்கையில நான் எப்படி போகணும் அப்படின்றத பத்தி நான் சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படி சொன்னாங்க. அது போல்தான் நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில பல தருணங்களை வந்து நம்ம அப்படியே காணாம போவோம். என்ன செய்யறது, அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும் பொழுது நமக்காக நம் குருவாக வந்த நம்முடைய மகா நமக்கு பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பயிற்சிகள் நாம் செய்யும் பொழுது ஆசை சீரமைத்து, சினம் சவித்து, கவலை ஒழித்து நமக்குள்ளாகவே நாம் செய்யும் பொழுது நமக்குள்ள திருத்தம் வரும். இந்த திருத்தத்தின் மூலமாக அப்படியும் நான் செய்யறேன், என்னுடைய திருத்தத்தின் மூலமாக நிறைய நான் செஞ்சுட்டே இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு மாற்றம் வரவில்லை. சில நேரங்களில் என்னுடைய மனம் வருந்துகிறது, சுத்தி இருக்கிற சூழ்நிலையினால எனக்கு மனம் வருத்தம் இருக்குது அப்படின்னா மகான் நமக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்த பதிவுகள் மூலமாக, சஞ்சிதமாக கொண்டு வந்த அந்த பதிவுகள் மூலமாக சில நேரங்களில் நமக்கு வருத்தங்கள் வரதான் செய்யும். அதை நம்மால் மாற்ற முடியாது. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? சிம்பிளா, லாங்கா ஒரு ட்ரெயின்ல ஜேர்னி பண்ணிட்டே இருக்கிறோம். அந்த ட்ரெயின்ல ஜேர்னி பண்ணும்போது நிறைய லக்கேஜோட நம்ம டிராவல் பண்றோம். அப்ப ட்ரெயின்ல இருந்து இறங்குறோம். அங்க இருக்கிற ஏதாவது ஒரு அன்பர் நம்ம மீது ஒரு நல்ல கருணை உள்ளம் கொண்ட ஒரு அன்பர் வந்து அந்த லக்கேஜை நமக்கு இறக்கி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். இந்த லக்கேஜை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிக்கிங்க அப்படி சொல்றாங்க. அப்போ அந்த லக்கேஜை இறக்கி கொடுத்த அந்த அன்பரை பார்த்து நாம் வந்து தேங்க்ஸ் சொல்லுவோமா, கோபப்படுவோமா? ஆப்வியஸா நம்ம தேங்க்ஸ் தான் சொல்லுவோம். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வந்து சில நேரங்களில் நமக்கு ஒவ்வாத சில நிகழ்வுகள் நடைபெறும். அது மூலமாக நமக்கு எடுத்து அந்த மன வருத்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வாழ்க்கைன்ற லாங் ஜேர்னில நான் டிராவல் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஷன்லயும் என்னுடைய பதிவுகள், எனக்கு கஷ்டங்களை கொடுக்குறவங்க, என வார்த்தைகளால, சொல்லால, செயலால எனக்கு கஷ்டங்கள் கொடுக்குறவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தா என்னுடைய பதிவுகளை கொடுப்பதற்காக, என்னுடைய பதிவுகளை வந்து அவங்க வந்து குறைப்பதற்காக என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறாங்க. நான் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டேன், ஆனா அவங்களுக்கு எனக்கு சில கஷ்டங்கள் கொடுக்குறாங்கன்னா அதற்கும் மகான் என்ன சொல்கிறார்கள், மீண்டும் மீண்டும் அவங்க அதை செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா அவங்களிடமிருந்து நாம் வந்து அவங்களை நம்மளால் மாத்த முடியாது. நாம் மாத்திட்டு குறைந்தபட்சமாக அந்த வாழ்த்தை கொடுக்கும். நாம் திருந்தி வாழணும்னா அதற்கு முதல் செயல் என்னவாக இருக்கணும்? வாழ்த்தணும். யாரை வாழ்த்தணும்? வாழ்த்த படிப்படியா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளோட பார்ட்னரை வாழ்த்துறோம், நம்மளோட குழந்தைகளை வாழ்த்துறோம், தினசரி கடமைகளை நம்மளோடு கூட இருக்கிற எல்லோரையும் வாழ்த்துறோம். ரொம்ப சிறப்பான வாழ்த்து, எந்த அமைப்பிலும் இல்லாத ஒரு வாழ்த்து என்னவா இருக்கு? இன்னல் புரிவோர் நம்மை எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பினும் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற வேண்டும் என்று கருணையோடு வாழ்த்தோம். மற்றவர்களெல்லாம் நம்ம சாதாரணமா வாழ்த்தோம். நமக்கு நம் பதிவுகளை குறைத்து நமக்கு வருத்தத்தை கொடுத்த அந்த அன்பர்களை கருணையோடு வாழ்த்த வேண்டும். கருணையோடு ஏன் வாழ்த்தணும்? கருணை, இப்ப அன்பு அப்படின்னு சொன்னா நாம் அன்பாகவே மாறுகிறோம். கருணை அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் கருணையாகவே மாறுகிறோம். அப்ப கருணையோடு நம்ம அவங்கள வாழ்த்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய எண்ணம், சொல், செயல் எப்படி இருக்கிறோம்? நமக்கு நன்மையே விளைவிக்க கூடியதாக இருக்கும்.
குறை காணும் பழக்கத்தை விட்டு விட்டு நிறையே காண்போம். நிறை மட்டும் நமக்கு காணும் பொழுது என்ன ஆகும்? நாம் காண்கிற எல்லா பொருட்களும் ரொம்ப அழகா இருக்கும். காண்கிற மனிதர்கள் ஆகட்டும், குடும்பம் ஆகட்டும், சமுதாயம் ஆகட்டும். ஒரு ஆஸ்திரேலியா நடந்த ஒரு ஈவெண்ட் சொல்லுவாங்க. ஒரு நாள் ஒரு விஷயம் அவங்க செஞ்சாங்களா? என்னன்னா, நம்ம டோல்லாம் கிராஸ் பண்ணும்போது ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் அப்படி ஃபீஸ் வச்சிருப்போம். அதை வந்து நமக்கானதான் பே பண்ணிட்டு இருக்கோம். இவங்க ஒரு மாற்றம் என்ன செஞ்சாங்களா? ஒன்னாம் நபர் வந்து 2வது நபருக்காக பே பண்ணாங்களாம். அப்படியே அன்னைக்கு ஃபுல்லா அடுத்தடுத்த நபருக்காக பே பண்ணிட்டே இருக்கும்போது அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இட் இஸ் அ வேர்ல்ட் சைக்கிள் அப்படின்னு சொன்னாங்க. யாரோ ஒருத்தருக்காக நான் செய்யும் இந்த செயல், யாரோ ஒருத்தருக்காக நாம் செய்யும் இந்த செயல் என்னாங்கன்னா, இறுதியாக அன்னைக்கு பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட 10,523 நபர்களுக்கு வந்து அவங்க அந்த டோலுக்கு பே பண்ணிடலாம். சோ முதல் நபரோட இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷனா அவங்களுக்குள்ளாக நடந்துட்டே இருக்கு. இந்த செயின் ரியாக்ஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நாம் வாழ்த்தி கொண்டே இருக்கும். நாம் வாழ்த்தி கொண்டே இருக்கிறோம், நம்மை வாழ்த்துறோம், இந்த உலகை வாழ்த்துறோம், இந்த சமுதாயத்தை வாழ்த்துறோம். இந்த வாழ்த்து அப்படின்ற அலை வந்து ஒருத்தர் உள்ளாக நம்ம தெரிந்தவர்களை வாழ்த்துறோம். இப்ப சமுதாயத்துல எல்லாத்தையும் நமக்கு தெரிந்திருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. உலகத்துல எல்லாரையும் நாம் தெரிந்திருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பட் என்னுடைய செயல் எதுவாக இருக்கணும்? வாழ்த்தி கொண்டே இருக்கும். இந்த எண்ண அலை வந்து வாழ்த்தும் பொழுது நாம் சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை நம்ம நிறைய டைம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சிரிப்பாங்க. நமக்குள்ளாக வந்து ஒரு கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு உணர்வு இருக்கும். வாலண்டியரா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. வாலண்டியரா நம்மளோட ஒரு நல்ல ஒரு இணக்கமான உறவுல இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது? நமக்குள்ளாக அந்த மாற்றம் வரும். நமக்குள்ளாக அந்த மாற்றம் வரணும் அப்படின்னா ஒரு காலியான பாத்திரத்துல தான் தண்ணி ஊத்த முடியும். நமக்குள்ளாக நம்ம பியூரா இருந்தாதான் அந்த பிரபஞ்ச ஆற்றலை வாங்க முடியும். அந்த சுத்த வெளியிலேருந்து நம்ம அந்த ஆற்றலை வாங்கணும் அப்படின்னா நாம் அதற்கு தகுதி உடையவர்களாக மாற்ற வேண்டும். சோ இந்த திருத்தம் முதலில் நம்மில் தொடங்கிவிடும். இந்த திருத்தத்தோட முதல் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்றோம்னா மாற்றங்களை நோக்கி பயணிக்க தொடங்கும். இந்த மாற்றங்களை நோக்கி பயணிப்பதற்காகத்தான் நமக்கு இந்த வேதாத்திரிய கல்வி ஒரு பொக்கிஷமாக கொடுத்திருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் 15 நிமிடம் அதிகபட்சமாக நம்ம செலவழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம செய்யற ஒரு விஷயத்தையும் கான்சியஸா விழிப்புணர்வோடு நம்ம செய்யும். அந்த விழிப்புணர்வோடு செய்யும் அந்த செயல் நமக்கு மட்டும் இல்லாது நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு மட்டும் இல்லாது இந்த பிரபஞ்சத்துக்கே நன்மையை மட்டும்தான் கொடுக்கும். அப்படி இந்த பிரபஞ்சத்திற்கே நன்மையை கொடுத்த அந்த செயல் திருத்தத்துக்கான ஒரு உச்சக்கட்ட வார்த்தை தான் வாழ்க வளமுடன் இந்த வாழ்த்து. என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் யாரு என்ன சொன்னாலும் எண்ணத்தால் சொல்லால் செயலால் நமக்கு பாடியால நமக்கு வந்து கொடு நம்ம வந்து வாழ்க வளமுடன் நம்ம வாழ்த்தி கொண்டு இருந்தால் மட்டும் போதும். கூடிய சீக்கிரமாக மகானுடைய அந்த கனவாகிய அந்த உலக அமைதி கனவை நம்மால் இந்த கொண்டு வந்து அம்மா சொன்னாங்கல்ல, அந்த மகானோட கனவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லோரும் செயல்படும். வருத்தத்தை அறவே ஒழிப்போம். திருத்தத்தை நமக்குள்ளாக கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் நல்ல எண்ணங்களால் சொல்லால் செயலால் இந்த உலகம் வாழ்வதற்கு வாழ்த்தி மகிழ்வோம். தொண்டாற்றி இன்பம் காண்போம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பு. திருத்தமும் வருத்தமும் என்ற தலைப்புல ரொம்ப அருமையா சொன்னீங்க. முதல்ல பிறர் கூறக்கூடிய சொல்லால செயலால தான் வருத்தம் வருது, அதனால சினம் வருது.